இன்னைக்குரிய டிவோஷன் மன்னியாமை. வசனம் 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இந்த இதை தான் தியானிக்க போறோம். மன்னிப்பு அப்படிங்கிறது ஒரு தெய்வீக குணம். மன்னியாமை அப்படிங்கிறது ஒரு சாத்தானுடைய குணம். மன்னிப்பை பற்றியும் மன்னியாமை பற்றியும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் வாசிச்சேன் ஒரு இடத்துல. அது என்னை ரொம்ப ஷாக்கிங்காகவும் சர்ப்ரைசிங்காகவும் ஆக்குச்சு. ஸோ இன்னைக்கு இதை நீங்கள் கேட்டு உங்களுக்கும் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மன்னியாமையை குறித்து ஒரு விழிப்புணர்வு தேவை என்பதற்காக இன்னைக்கு இதை பற்றி நான் பேசுகிறேன். சாண்டி அப்படின்னு ஒரு இளம் பெண் இருக்காங்க. அவங்க சிறுமியா இருந்தப்ப அவங்க தகப்பனார் தன்னுடைய தாயாரை இரக்கமில்லாம அடிக்கிறத பார்த்தது நிமித்தம் அவங்களுக்குள்ள ஒரு அதிகமான வெறுப்புணர்வு, கசப்பு அவங்க அப்பா மேல நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே வருது. இவங்க இப்படியே இருக்கிற டைம்ல வாலிப வயது வந்துடுது. வீட்டை விட்டு வெளியேறி போய் தனியா வாழ்றாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கப்ப அவங்க அப்பாவை பத்தி ஷேர் பண்ணிக்கிற ஒரு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அப்போ அவங்க சொல்றாங்க, நான் என் தகப்பனாரை வெறுக்கிறேன் அப்படின்னு அவங்க கூறிய அந்த வார்த்தைகளை தொலைபேசியில மறுமுனையில் இருந்த அவங்களுடைய சிநேகிதி கேட்ட கடைசி வார்த்தையா இருந்துச்சு. சாண்டிக்கு என்ன சம்பவித்தது அப்படின்னு தெரியறதுக்காக பதட்டத்துடன் அந்த தோழி விசாரித்த போது, நான் என் தகப்பனாரை வெறுக்கிறேன் அப்படின்னு அவங்க கூறிய அந்த நிமிடத்துல அவங்களுக்குள்ள பிசாசுகள் புகுந்தது நிமித்தம் அவங்க தரையில விழுந்து வேதனையில புரண்டு கொண்டிருந்ததாக அறிந்து அவங்க அதிர்ச்சி அடையறாங்க. முடிவாக தேவ ஆவியை பெற்ற தேவ ஊழியர்கள் சாண்டிக்காக ஜெபித்து உதவி செய்தது நிமித்தம் அவங்களுக்குள்ள இருந்த 29 பிசாசுகள் அவளை விட்டு வெளியேறின. பின்பு அவள் கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் ஒரு புது சிருஷ்டியாக மாற ஆரம்பிக்கிறாங்க. தன் தகப்பன் மேல் தனக்கு இருந்த சகல பகை உணர்வையும் குறித்து அவருடைய உணவில் விஷம் கலந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பிளான் பண்ற அளவுக்கு அவங்க மைண்ட் போயிடுது. சாண்டி உத்தம இருதயத்துடன் இதையெல்லாம் அறிக்கை செய்கிறாங்க. தன்னுடைய மகளின் மனப்பான்மையில ஏற்பட்ட மாறுதல் அந்த தகப்பனை உண்மையாகவே தொடுது. அவங்க இருவருக்கும் இடையே தேவ நாம மகிமைக்கென்று முன் ஒருபோதும் இல்லாத வகையில ஒரு நல்லுணர்வு மலருது. தேவனுடைய வார்த்தை உண்மையானது. நாம மற்றவர்களை நம்முடைய இருதயத்திலிருந்து மன்னிக்காம இருந்தா சாத்தான் அதை சாதகமாக்கி கொண்டு நமக்கு விரோதமாகவே கிரியை செய்ய ஆரம்பிப்பான். சாண்டி தன் தகப்பனார மன்னியாது இருந்ததுனால தன்னுடைய இருதயத்துல 29 பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டிருந்தது போல உங்களுக்கு தீங்கிழைத்தவர்களை நீங்க மன்னிக்காவிட்டால் நாளடைவில் நீங்களும் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவங்களா ஆயிருவீங்க. எனவே பிசாசுக்கு இடம் கொடாம இருங்க. உங்கள் சத்துருக்களை மனப்பூர்வமா மன்னிச்சிருங்க. அவங்களை நேசியுங்க. கிறிஸ்துவ போல மன்னிப்பதில் மாபெரும் ஆசீர்வாதம் நமக்கு அடங்கி இருக்குது. நாம பிறரை மன்னிப்பதற்கு நமக்கு தேவ கிருபை தேவை. இன்னும் நாம ஆத்திரம், கோபம், கசப்பு இந்த உணர்வுகளோடு போராடிட்டு இருக்கோமா? நமக்கு விரோதமாக தவறளிக்கப்பட்டு நம்ம புண்படுத்துறப்ப மன்னிக்கும் அன்பு தானாகவே நம்மிடம் இருந்து பாய்ந்து வரணும் அப்படிங்கிற விருப்பம் நமக்கு இருந்தா நம்ம தேவ சமூகத்துல நம்மளை தாழ்த்தி நமக்கு பிறரை மன்னிக்கிற கிருபை தாரும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கெஞ்சி ஜெபிப்போம். தேவன் நம்ம உள்ளத்துல சமாதானம் கண்டிப்பா தருவாரு. தேவனே, பிறரை மன்னிக்கும் கிருபை தாருங்க. ஆமேன்.